பல்பி டேமரிண்டுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பிரெட் சாண்ட்விச் உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: சாண்ட்விச் பிரெட் ஒரு பேக்கெட், வேக வைத்த மசித்த உருளைக்கிழங்கு 3, டோஸ்டர் மேலே எண்ணெய் தடவுறதுக்கு துணியும் எண்ணெயும் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரும், தண்ணி தேவைக்கேற்ற, எண்ணெய் சமையலுக்கு, தேவைப்பட்டால் ஒரு தக்காளி, சிறிதாக நறுக்கிய 2 வெங்காயம், கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும், சிறிதாக நறுக்கிய 3 பச்சை மிளகாய், உப்பு 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1 கப் காலிஃப்ளவர், 1 கப் பட்டாணி, அரை வேக்காடு. ஒரு கடாய் எடுத்து மிதமான தீயில வைத்து நல்லா சுட வைங்க. அதுக்கப்புறம் அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விடுங்க. இங்கே நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். அதில் 1 கப் வெங்காயத்தை, சிறிதாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துடும். அப்படி சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா 2-3 எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் நறுக்கி அதை ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் 2-3 சொல்லியிருக்கோம், சின்னதாக நறுக்குனது. அது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி, உரப்பு ஜாஸ்தியாக பிடிச்சவங்க நிறையா போட்டுக்கலாம். இல்லை மிளகாயில் காரம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம நிறையா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா வதக்கி எடுக்கணும். இது உருளைக்கிழங்குல பண்ணுறது. நீங்கள் வேறு எந்த மசாலா வேணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, பச்சை பட்டாணி. அதான் இப்போ சீசன், அதனால் நம்ம அதை வச்சு பண்ணுறோம். காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் ஒவ்வொரு கப்பு நம்ம நல்லா வேக வைத்து, தட் இஸ் ஃபுல்லாக வேக வைக்காமல் அரை வேக்காடில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு, பின்ன அதில் கருவேப்பிலை ஒரு 10 இலை போல் அதில் போட்டு அதையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அடுத்தது மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போடுறோம். மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போடுறோம். அது கூட இன்னும் ஜாஸ்தி கம்மியாக அவங்க இஷ்டம், நீங்கள் போட்டுக்கலாம். உரப்பு எப்படி. அப்புறம் மிளகா பொடி நம்ம இஷ்டம்தான், கொஞ்சம் ஜாஸ்தியாக கம்மியாக நம்ம போட்டுக்க வேண்டியதான். உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதில் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வேக வைத்து மசித்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். 3 உருளைக்கிழங்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது. உருளைக்கிழங்கு எப்பயுமே வேக வைத்தோன்னா கையோடு மசிச்சுக்கணும், இல்லைன்னா அது கொஞ்சம் ஹார்டாக ஆகிடும், அப்புறம் மசிக்கிறது கஷ்டம். அதனால் அது எப்பயுமே முதலே பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோபியும், தட் இஸ் காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் அரைவேக்காடில் வேக வைத்து எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியும், அது நம்ம இதுக்கு தானே போடுறோம், ஃப்ரெஷ்னஸ்க்கு தானே போடுறோம். ஸோ அது நிறையாவே போடலாம் கொத்தமல்லி இலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறது 2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். புளிப்பு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் நம்ம வச்சிட்டோம்னாக்கா அது நம்ம ஃபில்லிங் ரெடி. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிரெட் சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃபில்லிங் தான் டைம் ஆகும். இந்த ஃபில்லிங் தான் இது மெயினாக வேணும். அது பண்ணியாச்சுன்னா அது நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம இன்றைக்கி பண்ணுறோன்னா இன்றைக்கி நம்மளுக்கு அடுத்த வேலை பண்ணுறதுக்கு மூடு இல்லை அப்படின்னாக்கா எடுத்து அப்படியே நல்லா ஒரு நல்ல பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு க்ளிங் ரேப் போட்டு நல்லா மூடிட்டு, இல்லை ஒரு மூடி போட்டு மூடிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாத்தையும் எடுத்துச்சு பண்ணலாம். ஒரு வேளை ப்ரெட் இப்போ இல்லை, ஆனால் ரெடி பண்ணிட்டோம், ப்ரெட் பேக்கெட் இல்லைன்னா ப்ரெட் பேக்கெட் வாங்கிட்டு நாளைக்கு அடுத்த நாள் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். இது உள்ளே வைக்கலாம், உள்ளே வச்சு சாப்பிட்லாம் அடுத்த நாள். ஸோ அந்த மாதிரி நாளைக்கு பார்ட்டின்னா கூட இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ as I said, இந்த மாதிரி முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு முடியலைன்னா கூட நம்ம ஒரு சமயத்தில் ஒரு வேலையாக பண்ணிட்டு இன்னும் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வேலை பண்ணும்போது அது நம்ம இன்னும் ஒரு என்தூசியாசமோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணலாம். சம்டைம்ஸ் நிறைய வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையும் பண்ணும்போது ஒரு மாதிரி அழுத்து போயிடும், இல்லை ஒரு
ஒரு இரிட்டேஷன் வரும். அப்போ நம்மளுக்கு வந்து அதை எல்லார் மேலேயும் காமிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு உங்கள் மைண்ட் சொல்லுதா, சிக்னல் கொடுக்குதா பாடி டயர்டாக இருக்குன்னா ஒரு வேலையை பாதியில் முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ பொட்டேட்டோ ஃபில்லிங் தயாராகிடுச்சு. இதுதான் அந்த டோஸ்ட்டு. இது மேனுவலாக பண்ணுறது. இது எங்கள் வீட்டில் 30 வருஷமாக இருக்குது. ஸோ இந்த டோஸ்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம ப்ரெட் வச்சு சாண்ட்விச் பண்ண போகிறோம். முதல்ல அந்த சாண்ட்விச்சை வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் வச்சு தடவிட்டு, ஃபஸ்ட்டு உப்பு வச்சு தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு தடவிக்கிட்டோன்னா அது வந்து நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ அந்த உப்பு தடவி ஃபஸ்ட்டு உப்பு வச்சு கொஞ்சம் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு தடவிட்டோன்னா அது வந்து நம்ம தோசைக்கல் மாதிரி நல்லா க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஒட்டிக்காது. ஸோ நம்ம இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வீடியோவில் பண்ணுறதுனால. இல்லைன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு துணி வச்சு பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த துணி வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் 4 ப்ரெட் எடுத்து வைக்கிறேன். 2 ப்ரெட்டு போதும் ஒரு சாண்ட்விச்சுக்கு. நான் அடுத்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரெட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபேமிலி பேக் வாங்கினீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ப்ரெட்டாக வரும். ஒரு நல்ல பெருசாக பேக்கும் பெருசாக இருக்கும். அது எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு 1 2 நல்லா ஈஸியாக வரும். இந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம ஓரெல்லாம் வெட்ட போகிறதில்ல. இந்த தண்ணி வச்சு அதை வெட் பண்ண போகிறோம். சொதன்னு பண்ணிடாதீங்க. தண்ணி ஊற்றி ஓரமாக கொஞ்சம் வெட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒன்று நல்லா ஒட்டிக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த வேலை பண்ணுறது. ஸோ அது பண்ணி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஓரத்தில் மாத்திரம் தண்ணி விட்டுட்டு நடுவில் வந்து நம்ம எண்ணெயை தடவை போகிறோம். அது 2 பக்கமும் தடவை போகிறதில்ல. இந்த மேல் சைடில் மாத்திரம், இப்போ எந்த சைடில் நீங்கள் கண்ணுக்கு தெரிகிறதோ அதில் மாத்திரம் எண்ணெயை கொஞ்சம் நடுவில் நல்லா தடவி போகிறோம். எண்ணெய் தடவலாம், இல்லைன்னா வெண்ணெய் கூட தடவிக்கலாம். அது உங்களோட வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ இது க்ரீஸ் பண்ணுற வேலை. இது வந்து ஏன்னா அந்த டோஸ்டர் பக்கம் இந்த சைடு வைக்க போகிறோம். அப்போ வந்து அது ஒட்டிக்காமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த வேலை பண்ணுறது. இந்த ப்ரெட் அதில் ஒட்டிட்டு தீஞ்சு போகக்கூடாது. அதனால் எண்ணெய் போட்டு அது ஒட்டாமல் இருக்கும். தண்ணி வந்து 2 ப்ரெட்டும் ஒட்டிக்கிறதுக்காக பண்ணுறது. ஸோ இது பேசிக். இது பண்ணிக்கிட்டு தான் நம்ம டோஸ்டிங் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் தடவின சைடு வந்து நம்ம டோஸ்டரில் படுற மாதிரி வைக்கணும், அப்படி. ஸோ இன்னொரு சைடில் ஒன்றுமே தடவலை. அதே மாதிரி இந்த பக்கம் வைக்க முடியாது. ஏன்னா ஃபில்லிங் வச்சுட்டு அந்த ப்ரெட்டை அந்த பக்கம் மூடிட்டு டோஸ்டர் பக்கம் எந்த பக்கம் டோஸ்ட்டை வரப்போதோ அந்த பக்கம் எண்ணெய் வைக்கிற சைடில் வச்சுக்க வேண்டியது தான். எப்பயும் ஃபில்லிங்கை கொஞ்சம் தாராளமாக வைங்க. ஏன்னா ஃபில்லிங் வந்து நிறையா வைக்கணும். ஸோ அது வந்து தாராளமாக வச்சா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். கம்மியாக இருந்தால் அது ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே நல்லா தாராளமாக வைங்க. இந்த ப்ரெட்டை இப்படி எடுத்து மூட முடியாது. ப்ரெட்டை எடுத்து அது மாதிரி தான் வைக்கணும், வச்சு தான் மூட முடியும். இந்த ப்ரெட்டை வைக்கும் போது எண்ணெய் சைடு வந்து டோஸ்டரில் படுற மாதிரி நம்ம வைக்கணும். இந்த பிளெயின் சைடு வந்து உருளைக்கிழங்கு மேலே வைத்துட்டு இந்த எந்த சைடில் எண்ணெய் தடவிருக்காங்களோ அதுதான் மேலே வரணும். அப்போ தான் இந்த டோஸ்டர் அது மேலே படும். ஸோ அது பிடிச்சிக்காமல் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா சைடில் இருக்க ப்ரெட்டெல்லாம் நம்ம ஒரு கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ எடுத்துடணும். ஏன்னா அதெல்லாம் இப்போ தீயில் தானே காட்ட போகிறோம். அப்போ அதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது வேண்டாம். அது பேர்ன் ஆகும், அந்த ஸ்மெல் வரும். அது வேண்டாம். அதனால் நம்ம எடுத்துடலாம். அது வந்து ஒரு வாட்டி மூடும் போதும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளில வந்துடும். அது எடுத்துட்டுலாம். எடுத்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, அது ஒரு கிளாம்ப் இருக்குது. அது இப்போ ரொம்ப பழசுங்கிறதுனால லூஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ டைட்டாக கையோடு பிடிச்சிக்கிட்டு நெருப்பில் 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர், தட் இஸ் இப்படி 10 செகண்டுக்கு ஒருத்தர் இப்படி மாற்றி திருப்பினோன்னா அது 2 பக்கமும் வெந்துக்கிட்டே வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம முன்னாடி காமிச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக கோல்டன் ப்ரௌனாக சாண்ட்விச் ரெடியாகி வந்துடும். ஸோ நெருப்பில் டைரெக்டாக காமிக்கணும். கையில் பிளாஸ்டிக் ஹேண்டில் இருக்குது, அதை பிடிச்சிக்கலாம். நடுவில் பிடிச்சாலும் அப்படி சுடாது. ஆனால் சுடும் போது நம்ம அஃப்கோர்ஸ் அங்கே பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி திருப்பி பண்ணிங்க. கொஞ்ச நேரம் எடுத்து பாருங்கள். உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் ஒட்டிகிட்டு வரும். நடுவில் வந்து ப்ரௌனாக ஆகிட்டு வரும். நடுவில் ப்ரௌனாக ஆகிருக்கான்னு பார்த்துட்டே வரணும். அது திறந்து பார்க்கும்போது நடுவில் உங்களுக்கு தெரிஞ்சு போய் அழகாக ஆயிடுச்சுன்னா அப்போ எடுத்துட வேண்டியது தான். அது வந்து ஒட்டாமல் அழகாக வந்து வெளில விழுவும். ஸோ அது வந்து அதுக்கு தான் நம்ம அப்பப்போ எண்ணெய் தடவிக்கிறது, இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது உப்பு தடவிக்கிறது. ஸோ இந்த வேலை நம்ம பண்ணி அதை ரெடி பண்ணிக்கணும், நம்ம தோசைக்கல் ரெடி பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நான் அழகாக பாருங்கள், ஒரு அழகாக கோல்டன் கலரில் வருது. பார்க்கவே சாப்பிடணும்னு தோன்றதில்லை. ஸோ அதை எடுத்து இப்போ நம்ம அந்த எந்த ட்ரில் சாப்பிட போகிறோமோ அதில் எடுத்து வச்சுட்டு அடுத்த சாண்ட்விச் ரெடி பண்ணலாம். ஸோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, என்ன ஒட்டாமல் அழகாக வந்து வெளில உள்ளது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த சாண்ட்விச் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணலாம். இதை நம்ம ட்ரையாங்கிளாக அழகாக நடுவில் டயகனலி ட்ரையாங்கிளாக வெட்டி
அப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் சாப்பிட்ற மாதிரி. தட் இஸ் இப்போ ஈவினிங் ஸ்நாக் நிறையா சாப்பிட முடியாதுன்னா அப்படி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஃபுல் சாண்ட்விச் சாப்பிட்ணுன்னா ஃபுல் சாண்ட்விச்சாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி ஸ்நாக்காக ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும், எல்லாருக்கும் புதுசாக பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ பாருங்கள், அடுத்ததும் அழகாக வந்துடுச்சு பாருங்கள், அழகாக வெளிலேருந்து உள்ளது பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வருது. ஸோ இதுதான் உருளைக்கிழங்கு சாண்ட்விச். Thank you for watching Pulpy Tamarind Channel. Please share, subscribe, like, comment and press bell icon for notifications. Pulpy Tamarind wishes all YouTube viewers a very happy New Year 2009.